செய்து தமிழ்நாடு ஸ்ரீ ராமகிருஷ்ண ஸ்ரீ சாரதாதேவி சுவாமி விவேகானந்த கருத்துக்கள் 32வது மாநாடு மதுராந்தகம். இந்த வருடம் நமது மாநாடு மதுராந்தகம் செங்கல்பட்டுக்கு அருகிலுள்ள மதுராந்தகம் நகரில் நடக்க உள்ளது. டிசம்பர் 27, 28, 29. அதனால் நம்ம எல்லாருமே நம்ம வெளியே படிக்கிறேன். இந்நிகழ்ச்சியில் பெருமளவில் கலந்து கொண்டு திருமூவர்கள் திருவருளை பெற்று வாழ்வாங்கு வாழ அன்புடன் அழைக்கின்றோம். இம்மாநாட்டை சிறப்புடன் நடத்த ரூபாய் 40 லட்சம் வரை செலவாகும் என தோராயமாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தெய்வீக திருப்பணிக்கு தங்கள் பங்களிப்பை பணமாகவோ பொருளாகவோ வழங்கலாம். இந்த புனித பணிக்கு தாங்கள் பங்கேற்றும் பங்களித்தும் திருமூவரின் திருவருளை பெற்று வாழ்வாங்கு வாழ அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு அன்புடன் மாநாட்டுக்கு நீங்கள் உட்காந்துக்காரு. மாநாட்டுக்காக நம்மளால் முடிந்த நன்படைப்பு நினைக்கிறவங்க. ஏன்னா இப்போ மதுராந்தகத்துலங்கிறதுனால செங்கல்பட்டு ஆசிரமம் பக்கத்தில், அதனால் நாங்களும் இதில் கூடியிருக்கோம். நிமிஷம் இருக்குது, அதனால் முடிஞ்சது நான் வேகமாக எல்லாத்தையும் படிக்கிறேன். நான் பேர் படிக்கல யாருங்கிறது தெரியல. ஆனால் பேர் நான் படிச்சுட்டேன். அதுக்குரிய மதுராஜர்களுக்கு இந்த ஜபயஜத்தில் நான் அதிகமாக கற்றுக்கொண்டேன். நான் இங்கு 5 நாள் சந்தோஷமாக வீட்டை மறந்து குருதேவரையே நினைத்து கொண்டிருந்தேன். இங்கு எங்களை நன்றாக கவனித்தீர்கள். எங்கள் வீட்டில் கிடைக்காத கம்பு கேழ்வரகு கூழ் சுத்து மாவு சுத்து தேநீர் அருமையாக இருந்தது. இந்த ஆசிரமம் மேன்மேலும் உயரணும். ஜபயஜம் மிக சிறப்பாக இருந்தது. பாயிண்டாக சொல்லியிருக்காங்க அழகாக. வணக்கம். ஜபம் செய்வதற்காகவே நிர்மிக்கப்பட்ட இடமாக இம்மடம் திகழ்வதால் பல சமயங்களில் ஜபம் செய்வதை நிறுத்த முடியவில்லை. மனம் ஸ்ரீ குருதேவரோடு ஒன்றி போகிறது. 2. சீரான சிறந்த உணவு முறைகளினால் கைகால் மரத்து போகுதல், முதுகு வலி முதலிய உடல் உபாதைகள் வரவில்லை. இதனால் ஜபத்தை எளிதாக தொடர முடிகிறது. 3. மன ஒருமைப்பாடு, அகங்காரம் இவற்றை அமுத மொழியில் இருந்து சுவாமிஜி மேற்கோள் காட்டி பேசி அதை புரிந்து கொள்ளும்படி செய்தது எங்கள் மனதில் மாசுகளை களைந்து உறுதியான மனதுடன் மன ஒருமைப்பாட்டையும் அகங்காரமின்மையும் பற்றி பதிய செய்தது. நான் கலந்துரையாடல் இன்னமும் நீடிக்காதா என்ற ஏக்கத்தை ஏற்படுத்தியது. 5. பஜனை அற்புதம். நேற்றிரவு துணி நிகழ்வின் பஜனை பாடல்களினால் மெய்மறந்து கைலாயத்திற்கே சென்றுவிட்டோம். 6. ஸ்ரீராமகிருஷ்ண லோகத்தில் 5 நாட்கள் வாழ்ந்துவிட்டு நெஞ்சில் அமுத மொழிகளின் இனிமையையும் நாவில் ஸ்ரீராமகிருஷ்ணரின் நாம ருச்சியையும் சுமந்து செல்கிறோம். 7. அனைத்து துறவிகளுக்கும் அனந்த கோடி நமஸ்காரங்கள், நன்றியையும் பணிவையும் சமர்ப்பித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக ஜபயஜம் நடத்தின சுவாமிக்கு ரொம்ப நமஸ்காரம். நன்றாக இருந்தது. சாப்பாடு நன்றாக இருந்தது. ரொம்ப நன்றி சுவாமிக்கு நமஸ்காரங்கள். அடுத்தது இங்கிலீஷில் குருவே சரணம். இதில் முதலியான சரணம் நீங்கள் நல்லதும் தீயதும் சொல்லணும். அதை ரொம்ப முக்கியம். நாளைக்கு 2 சொல்லியிருக்காங்க. அதனால் மெரிட் 1 ஃபுட்டு எக்ஸலண்ட், அதனால் உணவு நன்றாக இருக்கும். 2 ஸ்பீச்சஸ் பை 2 மாராட்ஸ் எக்ஸலண்ட். ரொம்ப நன்றி. இதனால் இந்த நடுவு நான் நிறுத்தி நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நமக்கு இந்த ஜபயஜத்திற்கும் சென்ற ஜபயஜத்திற்கும் இந்த 2 மூலியமாகவும் கிடைத்தது நம்முடைய பெரும் பெரும் பாக்கியம் என்று எப்பொழுதும் நான் கருதுகிறேன். அதனால் உங்கள் எல்லாரும் சார்பாக என்னுடைய சார்பாக நான் இந்த பள்ளிகளின் ஆதரவை எப்போது இருக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் படித்து வாதம் பண்ணி accommodation in our block excellent. Thanks for students who serve today. தாய்மார்கள் எல்லாரும் குழந்தைங்க சர்வ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ தான் எனக்கு தெரிகிறது. அடுத்தது டிமெரிட்ஸ். அதாவது கைண்ட்லி ப்ரொவைட் கார்ட்ஸ் ஃபார் டார்மெட்ரி பிளாக். எஸ், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் above 60 ஆர் ஒன்லி கம்மிங் ஃபார் ஜபயஜம். எஸ், 60 வயதுக்கு மேலே உள்ளவங்க தான் அதிகமாக ஜபயஜத்துக்கு வர்றாங்க. அதனால் எல்லாருக்கும் காட் கொடுத்தா நல்லா இருக்கும், கட்டில் கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வெரி குட். லையிங் இன் த கிரவுண்ட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் எஸ். ஆன் தட் பிஹாஃப் ஐ ஆம் ரெப்ரசன்ட். அவங்களுடைய சார்பாக நான் கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் கட்டில் கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா. கண்டிப்பாக எங்கள் வீட்டு கட்டில் நிறைய இருக்குது.
outside bathroom kindly make repair. Both ladies and gents are using. Yes, நம்ம outside bathroom அதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது நம்ம கண்டிப்பாக செய்யலாம். அது லேடிஸுக்கு மாத்திரம் நினச்சிக்கலாம், ஜென்ட்ஸுக்கு இருக்குது. இது ரெண்டு இது ஓரளவு சரியாக க்ளீன் பண்ணிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து கொஞ்சம் ரூம்ஸ் எல்லாம் மோசம் பசங்க யூஸ் பண்ணுறது, பசங்க க்ளீன் பண்ணுவாங்க. இது ரெண்டு இதை கூட கொஞ்சம் நல்லாவே முன்னோருக்கு எல்லாமே நாங்கள் சரி பண்ணிட்டுருக்கோம். ஒன்று நான் தான் சரி பண்ணிட்டுருக்கோம். இங்கே ஆட்கள் பண்ணுறாங்க பண்ணிட்டுருக்கோம். அதனால் நாங்கள் மெல்ல மெல்ல பேசி பண்ணிட்டுருக்கோம். இதே இருந்தால் அடுத்த தடவை வரும்போது எல்லாம் சரியாக பண்ணிட்டு பஜனை நன்றாக இருந்தது, ஹோமம் நன்றாக இருந்தது, உணவும் நன்றாக வருது. அடுத்ததான் மலையாளத்தில் எழுதிட்டாரு, நான் அப்படியே படிக்கிறேன், திருப்பி தமிழில் சொல்லிடுறேன். ஹரிஓம் ராமகிருஷ்ணா, எல்லா பரிபாடியும் நன்னாயிருக்கும், ஒன்றும் பரவாயில்லை. அதாவது எல்லா ப்ரோக்ராமும் ரொம்ப நல்லா இருக்குது, ஒன்றும் சொல்கிறது ஒன்றும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. Pujya Swamiji, thank you very much for the opportunity to do japa and all arrangements are excellent. If possible, please conduct the Japa Yajna program once in 6 months to improve continuance of our sadhana. Thank you, Maharaj. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜப யஜ்ஞா அரேஞ்ச்மெண்ட் நல்லா இருக்குது. ஜப யஜ்ஞத்துக்காக வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறுகிறாரு. அதே டைமில் ஜப யஜ்ஞா ப்ரோக்ராம் 6 மாதத்துக்கு தூரம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னும் ஒரு சஜஷன் வச்சுருக்காரு. சர்மா சாரும் அடிக்கடி எங்கிட்ட சொல்கிறது உண்டு. ஆனால் நாங்கள் இப்படி யோசிச்சுட்டே இருக்கிறோம், இன்னும் நாங்கள் சரின்னு சொல்லலை. இதுக்கு நடுவில் சர்மா சார் வேறு ஒரு ஆசிரமம் பார்த்துருக்காரு. அநேகமாக பக்கத்தில் இருக்க இன்னொரு ஆசிரமம் இந்த 6 மாதத்துக்கு அப்புறம் அவங்க பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதனால் அப்படி நல்லா மல்லிகை ஆசிரமம் காட்டையம் அதுவும் நல்லா, அது ரொம்ப நல்ல இடம். அதே போல் கிராம சூழல் ரொம்ப நல்லா இருக்கும். பாயிண்ட் எழுதிப்பாங்க. பாயிண்ட் சொல்லுவாங்க. Very lucky to participate in Japa Yajna for the second time. இரண்டாவது முறையாக கலந்துக்கிறாங்க. 2. Well organized, conducted to appreciable satisfaction. நல்லா பண்ணியிருக்காங்க. அரேஞ்ச்மெண்ட்லாம் திருப்திகரமாக வச்சுருக்காங்க. பாயிண்ட் 3. Change in food menu is most welcome. Need of the time for all people. ஃபுட்டில் நீங்கள் மாற்றம் கொண்டு வந்தது ரொம்ப நல்லது. இந்த உண்மையிலேயே நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், நம்மகிட்ட பேசும்போது சொன்னேன், இந்த உணவுகளை சின்ன மாற்றம் கொண்டு வந்திருக்கோம், ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நீங்கள் எல்லாருமே வரவேற்பதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லாருடைய மனதில் இருந்தால் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒருத்தர் 2 பேர் இருந்ததுன்னா சரியாக இருந்தால் எனக்கு தெரியல. ஆனால் இருந்தாலும் மேக்ஸிமம் பெரும்பாலான நாட்களுக்கு உணவு நல்லா இருக்குங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அதனால் கண்டிப்பாக இது தொடரும். 4. பெஸ்ட் சர்வீசஸ் ரெண்டர்டு பை அவர் டியர் சில்ட்ரன். குழந்தைகள் சேர்க்கும்போது எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. அம்மா தான் எடுப்பாங்க. அதனால் அவங்க எல்லாருக்கும் சொல்லுவாங்க. அக்காமடேஷன் ஃபெசிலிட்டி இஸ் கமெண்டபிள். நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஐ ஹவ் லேர்ன்ட் தி பிரம்மார்ப்பணம் ஃப்ரம் ஹியர் ஒன்லி அண்ட் ஐ டூ இட் ரெகுலர்லி. அது கரெக்ட். இந்த மாதிரி ஆசிரமத்துக்கு வரும்போது சில பழக்க வழக்கங்கள்லாம் நம்ம கற்றுக்கலாம். அதில் ஒன்று இந்த பிரம்மார்ப்பணம். நம்ம எப்போதுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்தவங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த தெரியாதவங்க நம்ம சர்வ் பண்ணிக்கவே மாட்டோம். அந்த உடனே அப்படியே எடுத்து சாப்பிடுவோம். அப்படின்னா அவங்க மனசு எவ்வளோ தூரம் அந்த உணவில் இருக்குன்னு பார்த்து அந்த அவங்க பார்த்து நம்ம சர்வ் பண்ணிட்டு அடுத்தது என்னங்கிறது பார்த்துக்கிட்டோம். என்ன பண்ணுறாங்க இப்போ மனசு பூரா எங்கேயோ போயிடும். அதே டைம் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்த்து உணவெல்லாம் சர்வ் பண்ணதுக்கப்புறம் எடுத்து இறைவனுக்கு நன்றி சொல்லி இறைவனை நினைத்து விட்டு சொல்லப்போனால் இறைவனுக்கு நிவேதனம் பண்ணோட பிரசாதம் சாப்பிடணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் நம்ம உணவு கிடைத்தவுடன் அந்த உணவை நாம் இறைவனுக்கு கொடுத்துட்டு அதற்கு பிறகு இறைவனின் பிரசாதமாக நம்ம அந்த உணவை உண்ண வேண்டும் இதெல்லாம். அதனால் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம வாஷ் பண்ணி கற்றுக்கலாம். 7. ஒன்லி திங் நல்லது இது சொல்லி ரெஸ்ட் ரூம் கேன் பி மேட் மோர் கன்வீனியன்ட் பை சேஞ்சிங் டு வெஸ்டர்ன் டைப். இப்போலாம் எல்லாமே வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் தான் போகணும். அப்புறம் ஓகே ஃப்ளோரிங் ஆல்சோ கேன் பி சேஞ்ச் ஆஸ் ஸ்லிப்பரி. இப்போலாம் டாய்லெட்டில் வந்து கொஞ்சம் ஃப்ளோர் நல்ல ஃப்ளோராக அப்படின்னா வழுக்குது இல்லை, தண்ணி தேங்கி இருந்தால் வழுக்குது. அதனால் அதையும் கூட மாற்றிக்கலாம். இதை நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்க வேண்டியது. அதனால் அதையும் மாற்றணும் கண்டிப்பாக. I wish to donate as much as possible in coming years. வரும் வருடங்களில் நான் நன்கொடை கொடுக்க விரும்புகிறேன். அடுத்தது பாயிண்ட் நம்பர் 1. இந்த 5 நாள் ஜபயஜத்தில் கலந்து கொள்வது இதுவே முதல் முறை. வீட்டில் ஜபம் பண்ணும்போது மனம் ஒருநிலைப்படாமல் அலைபாயும். என்னதான் கட்டி போட்டாலும் கயிற்றை அறுத்து கொண்டு மனம் ஓடும். ஆனால் இந்த 5 நாள் ஜபயஜத்தில்
பயிற்சி செய்த பின் மனதை அவிழ்த்து விட்டாலும் கட்டுண்டு கிடக்கும் மனம். பாயிண்ட் நம்பர் 2, சுவாமி விமோக்ஷானந்த மகாராஜ் தெளிவுரை, அதாவது ஏன் ஜபம் பண்ண வேண்டும், ஜபம் செய்தால் என்ன நன்மை, இதை போன்ற உரையாடல் மிகவும் நன்றாகும். சுவாமி ஆத்மகனாண்டி மகாராஜ் அவர்களின் அமுத மொழியின் தெளிவுரை மிக நன்றாகும். 4, சுவாமி வேதப்பிரியானந்த மகாராஜ் அவர்களின் கவனிப்பு, அன்னை தன் குழந்தைகளுக்கு எதை கொடுத்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அறிந்து செயல்படுவது போல் கவனிப்பு மிக மிக அனைத்தும் நன்றாக இருக்கிறது. நன்றி. அடுத்தது சுவாமி அம்பான்னு எழுதியிருக்காங்க, ஆனால் இவர் பேர் வந்து நம்ம பாட்டு பாட்ட சுவாமி சுவாமி யோகிராஜானந்தன் சுவாமி. சுவாமி யோகிராஜானந்த மகாராஜ் அவர்களின் பஜனை மற்ற இடத்தில் கேட்பதிலிருந்து இது ஒரு வித்தியாசமான பஜனை கேட்பது போல் மிக மிக நன்றாக இருந்தது. நன்றி, வணக்கம். ஜெயராமகிருஷ்ணன். அடுத்தது ஜபயஜத்திற்கு இங்கு வந்து கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு குருதேவரும் செங்கல்பட்டு மடமும் கொடுத்ததற்கு நன்றி. மிகவும் நல்ல சௌகரியமாக இருந்தது. சாப்பாடு மிக அருமை. மிக்க சந்தோஷம். மிக்க நன்றி. தாய் தந்தை வீட்டிற்கு வந்தது போன்ற உணர்வு. மிக மிக நன்றி. அடுத்ததாக முதன்முறையாக செங்கல்பட்டு ஜபயஜத்தில் கலந்து கொண்டுள்ளேன். அருமையான இயற்கை சூழல், வயிற்றிற்கும் ஜபத்திற்கும் இடையூறு செய்யாத உணவு மற்றும் தாய் அன்போடு பரிமாறிய சிறுவர்கள், பஜனை, கலந்துரையாடல் மற்றும் சொற்பொழிவு ஆகியன பயனுள்ளதாக இருந்தன. இதுவரை சுமார் 12க்கும் மேற்பட்ட துனி தியான நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பை குருதேவர் அருளால் பெற்றேன். அவற்றில் கடந்த 10/8/24 கோணம்பட்டியில் சுவாமி ஆத்மகனான்ஜி மகாராஜ் அவர்களால் நடத்தி தரப்பட்ட நிகழ்வில் என் உடல் உணர்வை இழந்த ஆனந்தம் பெற்றேன். அதே போன்று இங்கும் அவரால் நடத்தப்படும் என மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருந்த எனக்கு தனிப்பட்ட முறையில் பெரும் ஏமாற்றம். அதனால் இது நான் சொல்லப்போனால் பெரிய ஒரு குற்றச்சாட்டு தான் சொல்லுவேன் மகாராஜுக்கு. இது நீங்கள் அனுபவித்திருக்கவே கூடாது. நீங்கள் அப்படியே கண்டிப்பாக நீங்களே சொல்லி இதை நடத்தியிருக்காங்க பாருங்கள். இவ்வளவு தூரம் அவங்க ஏமாற்றம் அடையலாம் செய்வதற்கு நான் சொல்லப்போனால் சுவாமிஜி நான் கண்டிப்பாக நான் குற்றச்சாட்டு தான் சொல்லுவேன். நான் சாமி தான் சொல்லியிருக்கக்கூடாது பாருங்கள். எவ்வளோ தூரம் சொல்லியிருக்காங்க. என் உடல் உணர்வை இழந்த ஆனந்தம் பெற்று. ஆனால் அந்த மாதிரி பண்ணாமல் இருந்தது போனது எனக்கு ஏமாற்றம் சொல்லுவேன். அடுத்தது அனைத்தும் மிகவும் அருமை. சுவாமிகள் தங்கள் திருவடி சரணம். நன்றி. அடுத்தது ஏனோ தானோ என்று ஜபம் செய்து கொண்டிருந்த எனக்கு 5 நாட்கள் தீவிரமாக ஜபம் செய்யும் வாய்ப்பை அளித்த செங்கல்பட்டு ராமகிருஷ்ண மட துறவிகளுக்கும் ஸ்பான்சர் ஷர்மாஜிக்கும் நன்றிகள். இதில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த ஜபயஜம் ஆரம்பித்ததே ஆக்சுவலாக நம்ம ஷர்மாஜி அவர்களுடைய யோசனைப்படி அவரும் வேறு சுவாமிகளும் எல்லாம் கலந்து அதிலிருந்து ஆரம்பித்து தான் நம்ம இந்த ஜபயஜம் பல ஆசிரமம் நடந்துருக்கோம். இது சிலருக்கு தெரியல அப்படின்னா நான் ஞாபகத்துக்காக தான் நான் இது சொல்கிறேன். அதனால தான் இவர் ஷர்மாஜிக்கு நன்றி சொல்லியிருக்காரு. நிகழ்ச்சி நிரல் அதிக ஓய்வு நேரம் இல்லாமலும் மிக குறைந்த ஓய்வு நேரம் இல்லாமலும் மிகச்சரியாக வடிவமைக்கப்பட்டிருந்தது சிறப்பு. பஜனைக்கு அதிக நேரம் ஒதுக்கியதும் ரிலாக்ஸ் செய்வதற்கு பயனுள்ளதாக இருந்தது. சொற்பொழிவுகளின் மூலம் நிறைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ள முடிந்தது. மேலும் சாதனைக்கேற்ற உணவு முறைகள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். துனி தியானம் ஒரு புதிய அனுபவம் மற்றும் இன்ப அனுபவமாக இருந்தது. மொத்தத்தில் யஜ்ஞங்களுள் நான் ஜபயஜ்ஞமாக இருக்கிறேன் என்ற கீதாச்சாரியின் வாக்கிற்கிணங்க ஆன்மீக ஸ்தாபனங்கள் இது போன்ற முகாம்களை தொடர்ந்து நடத்துவதன் மூலம் மிகப்பெரிய சமுதாய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் என்பது எனது கருத்து. தெய்வ திருமோகரின் அருளால் நிச்சயம் நடக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். ஜெயராமகிருஷ்ணன். ஜெயராமகிருஷ்ணா, ஜபயஜ்ஞம் எங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருந்தது. உணவு மிகவும் சிறப்பாக இருந்தது. 3, இல்லறத்தார் தியாக மனப்பான்மையுடன் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் ஸ்ரத்தையாக வேலை செய்வது பற்றி நாம் மடத்து தலைவர் சுவாமி வேதப்பிரியானந்த மகாராஜ் பார்த்து தெரிந்து கொண்டோம். மகாராஜ் எத்தனை பொறுப்புகளை பார்த்து கொண்டு அந்தந்த நேரத்தில் ஜபம் செய்வதை பார்க்கும்போது நாமும் வீட்டில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டேன். 4, மூத்த மகாராஜ் இருவரின் சொற்பொழிவு, அமுத மொழிகளின் அறிவுரை
கலந்துரையாடலில் கிடைத்த அனுபவங்கள் எல்லாம் மிக சிறப்பாக இருந்தது. 5. பஜனை பாடிய மகாராஜின் பஜனை பாடல்கள் மிகவும் அருமையாக இருந்தது. 6. துனி தியானம் எங்களை குரு மகாராஜிடமே அழைத்து சென்றுவிட்டது. குறை: பெண்கள் பாத்ரூம் மிகவும் அசௌகரியமாக இருந்தது. பாத்ரூம் போவதற்கே பிடிக்காமல் சிரமத்துடனே இருந்தோம். இதை கேட்பதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு. போன தடவையே கொஞ்சம் ஹிண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த தடவை ஓரளவு சரி பண்ணியிருக்கோம். ஆனால் இருந்தாலும் இந்த குறை இன்னும் ஃபுல்லாக சரியாகலாங்கிறது உண்மையிலேயே எங்களுடைய ஒரு குறைபாடு தான். நாங்கள் மெல்ல மெல்ல சரி பண்ணிட்டு இருக்கோம். இதை சரி பண்ண முடியும் எங்களால் என்று நினைக்கிறேன். மிகவும் நன்றி குறைகளை சுட்டி காட்டியதற்கு. பாயிண்ட் 2. தங்கும் அறையில் தண்ணீர் குறைவாக வந்தது. அதாவது மெலிதாக டேப்பில் தண்ணி கம்மியாக வருது. டாய்லெட் ரூமில் பக்கெட் உடைந்திருந்ததால் தண்ணீர் பக்கெட்டில் இருக்கவில்லை. அதில் இருக்கல, தண்ணி அப்படியே போயிடுச்சு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு நாங்கள் அங்கே ஒரு பேப்பரில் 2 பேரோட நம்பர் எழுதி ஒட்டி வச்சுருந்தோம். இந்த ஆட்களை பாருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களை கூப்பிட்டுருந்தீங்கன்னா அவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு மாற்றம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா ரூமில் எந்த ஒரு சின்ன இது இருந்தாலும் அவங்கள கூப்பிட்டாங்கன்னா அவங்க எங்கிட்ட சொல்லுவாங்க, அவங்களும் பண்ணிடுவாங்க. Another feedback. 1. All the programs are very good. 2. Food is very healthy diet suitable for all ages. எல்லா வயதில் உள்ளவர்களுக்கும் உகந்ததான நல்ல டயட்டாக இருந்தது. 3. Really blessed to attend this ஜப யக்ஞா. இந்த ஜப யக்ஞை அட்டன் செய்ய பங்கு பெற்றதில் பேரு என்று கருதுகிறேன். Many of my doubts are cleared by Swami Vimakshanti Maharaj. Yes. பல சந்தேகங்களும் சுவாமி விமோக்ஷாந்தி மகாராஜ் அவர்களின் உரையினால் தெளிவு பெற்றேன். 5. Many new songs are sung in the bhajans. பல புதிய பாட்டுகள் பாடப்பட்டது. 6. But சுவாமி ஆத்மஞானி மகாராஜ் பஜன் இஸ் மிஸ்ஸிங். அவர் மேலே குற்றங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்று வருது. ஏன் அப்படின்னா அவர் தன்னையே ஒழிச்சு அப்படி வச்சுக்கிறாரு. அங்கே தான் பிரச்சனை. அவர் பக்தர்களினுடைய நலன் கருதி அவர் முன் வந்து செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அவர் அது பரிகணிக்க, நான் சொல்வதை நீங்கள் தமிழ் பரிகணிக்க நீங்கள் அது இருக்கணும்னு நினச்சிக்கிறேன். பட் சுவாமி ஆத்மஞானி மகாராஜ் பஜன் இஸ் மிஸ்ஸிங். டிமிக்கி சாங் துனி இஸ் மிஸ்ஸிங். கரெக்ட். டிமிக்கி எஸ், அந்த பாட்டு இல்லாது ஒரு குறையாக சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். வெரி குட். தேங்க்யூ ஆல் சுவாமிஜிஸ். பாயிண்ட் நம்பர் 8. இஃப் ஐ எம் ராங் ப்ளீஸ் ஃபர்கிவ். கோ, தேர் இஸ் நத்திங் டு ஃபர்கிவ். அடுத்தது இவங்க தெலுங்கில் எழுதியிருக்காங்க. நான் கொஞ்சம் தெலுங்கு படிக்கிறேன், அதுக்கப்புறம் தமிழ் சொல்கிறேன். ప్రణామ మహారాజ్, నా పేరు జగన్మోహన్, గుంటూరు నుండి వచ్చినాను. గుంటూరుని வந்திருக்காங்க ஜெகன்மோகன்கிறவங்க. அப்புறம் செங்கல்பட்டு மఠానికి మొదటిసారిగా జపయజ్ఞానికి వచ్చాను. ఫస్ట్ టైం ఐ ఆమ్ కమింగ్. முதல் முறையாக நான் செங்கல்பட்டுக்கு జపయజ్ఞానిగా வந்திருக்கிறேன். ఈ 5 రోజులు జపయజ్ఞ అనుభూతి నాకు ఎంతో ఆధ్యాత్మిక பலம் செக்கூரிந்தி. எஸ், இந்த 5 நாட்கள் எனக்கு கிடைத்த பெரிய அனுபவமாக இருந்தது. இந்த 5 நாட்கள் எனக்கு கிடைத்த அனுபூதி. எஸ், முக்கியமாக ஸ்ரீராமகிருஷ்ணோட மூர்த்தி, முக்கியமாக ஸ்ரீராமகிருஷ்ணனின் அந்த உருவம், சிலை உருவம், சுவாமிஜியோட பஜன், சுவாமிங்கெல்லாம் செஞ்ச பஜன், பிரசங்கால், அவர்கள் செய்த பிரசங்கங்கள், இது எல்லாமே. அப்புறம் ஆரோக்கியகரமான போஜன பிரசாதம், ஆரோக்கியமான போஜனத்தில் இருக்கிற பிரசாதம். எஸ், வசதிகள், மற்ற தங்குற வசதிகள் எல்லாமே. எஸ், இதெல்லாம் ஆல் எக்ஸலண்ட். அது மாத்திரம் இல்லாமல் ஆசிரம வாரு నాకు எஸ் எஸ் அவங்களுக்கு வந்து இந்த ஆசிரமத்தில் இருக்கிற ஆளுங்க எல்லாருமே ரொம்ப நல்லா தெரிஞ்சுதான். அவர் வந்து நிறைய ஆசிரமத்துக்கு போயிருக்கார். அதனால் இந்த ஆசிரமத்தில் இருக்கிற எல்லா வேலையாட்களும் எல்லோரும் ரொம்ப நல்லா இருந்தாங்க அப்படிங்கிறது அவருடைய கருத்து. எஸ், பவித்திரమైన வாத்தாவரணம், இங்கிருந்த ஆசிரம அட்மாஸ்பியர் ரொம்ப நல்ல அட்மாஸ்பியராக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான சொல்லியிருக்காங்க. சுவாமிஜிகளுக்கும் ஏஆர் சர்மா சுவாமிஜிகளுக்கு பிரணாமம், பாதாரம் இருப்பார், பிரணாமம் ஏஆர் சர்மா காருக்கு, அவருக்கு தன்யவாதம், நன்றிகளும் நான் கூறியிருக்கேன். ஜெய் ஸ்ரீ பகவான் ராமகிருஷ்ண தேவ்கி. அன்னை அன்னையாருக்கும் சுவாமி. அடுத்தது இவரும் செல்லா சிவகுமார் அப்படிங்கிறவங்க தெலுங்கில் எழுதியிருக்காங்க. நான் ஜஸ்ட் இதை மொத்தம் படிச்சுட்டேன். இவர் கையெழுத்து வந்து கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால் நான் வந்து சொல்லியிருக்கேன்.
இதுவும் அதே போல தான். இங்கே கிடைத்த இந்த ஜபையில் கிடைத்த அனுபூதி, கிடைத்த அனுபவங்கள் எனக்கு மிகவும் நல்லதாக இருந்தது. அதே போல் இங்கே இருந்த அட்மாஸ்பியரும் சூட்டபிள், ஜபம் செய்கிறதுக்கு தகுதியாகவும் உகந்ததாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் இருந்தது. இதுதான். ஸோ இங்கே வந்ததுனால நிறையா அனுபவம் எனக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்கிறாரு. தேங்க்யூ. இவ்வளோ அப்படி ஒன்று இருக்குது, ஒன்று இங்கிலீஷ் எழுதியிருக்காரு. இதில் பாதி முக்கால் தான் எனக்கு புரியுது, அதுக்கு மேலே என்னால் புரியல. ஆனால் நான் என்ன நினச்சேன், அவரையே கூப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். శర్మ గారు రండి, రండి మీరు ఒకసారి చదవండి. హి హస్ టు రీడ్ ఇంగ్లీష్. இவர் எப்பயும் வர்றவர் எனக்கு வெறும் பல ஆசிரமங்களில் பல நாட்களாக பல வருடங்களாக ஆசிரமங்களில் பக்தராக இருக்கார். காக்கிநாடாவில் தான் இருக்கார், ஆந்திராவில் இருந்து. அவர் இங்கிலீஷ் எனக்கு கொஞ்சம் கையெழுத்து இதுவாக இருந்ததுனால நீங்களே ரெண்டு பேர். This is the third time I participated in Japagna of Sankalpat. This is one more thing. This atmosphere is very nice, and kindly do not add onions and everything masala items. ஆனியன், வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்க்காதீங்க இதில் உணவில் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு. It is not useful for spiritual life. అంతేనా? మీరు లాస్ట్ it is my kind request, and every day fine, don't mistake me. Thank you Maharaj. Thank you very much. మీరే సార్ కరెక్ట్ నేను ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்சது ஓரளவு எல்லாம் லைஃப் அடுத்ததாக ஸோ திருமராஜ் ஆரத்தி இருக்குது. ஆரத்திக்கு அப்புறம் ஒரு புஷ்பாஞ்சலி இருக்குது. நம்ம எல்லாரும் புஷ்பாஞ்சலி